ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீட்டில் நடந்த பிரச்சனையால் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா சாப்பிடாமே வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் நம்ம வெண்பா பார்த்திங்கன்னா பசியால் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியை வந்து சாப்பிட கூப்பிட்டாலையும் வரமாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து டைனிங் டேபிளில் போயிட்டு சாப்பிட்லான்னு வந்து போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி அந்த ரஞ்சிதா வந்து நல்லா வந்து முக்குன்னு வந்து நம்முடைய மல்லியை வந்து விஜய் வந்து திட்டினதுனால பார்த்திங்கன்னா பிரியாணியை வந்து தின்னுக்கிட்டு இருக்காங்க தாங்க சொல்ல முடியும். அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஐயோ அம்மான்னு வந்து அலறணுங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்திங்கன்னா சரி சாப்பிட்ணுமா, இங்கே உட்காரு போட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு வந்து தட்டில் போட்டு கொடுத்துருங்க, நான் போயிட்டு ரூமில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொன்னதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா பிசாசு பேய் வந்து உனக்கெல்லாம் வந்து பிளேட்லலாம் வந்து போட்டு தர முடியாது, உனக்கு வேணும்னா இங்கே தின்றதான தின்னு, ரூமுக்கெல்லாம் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு வந்து கனவுல கூட நினைக்காத. அந்த மல்லி இருப்பா அவளுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலான்ட்டு வந்து பிளான் பண்ணுறியா? இங்கே இருக்கிற சாப்பாடை இங்கே உட்காந்து சாப்பிட்றதானே சாப்பிட, இல்லைனா வந்து நீ சாப்பிட காட்டி மயிராச்சு செத்து போ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. இந்த வார்த்தையை மட்டும் நம்முடைய விஜய் மட்டும் கேட்டு இருந்தாருன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து அக்கான்னு கூட வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ராஜேஸ்வரி வந்து அந்த நைட்டே வந்து அடித்து விரட்டி இருப்பாங்க நாயை தொடுத்துற மாதிரி வந்து. அவளுடைய அதிர்ஷ்டம் நம்மளுடைய விஜய் வந்து இதெல்லாம் வந்து கேட்கல. ஆனால் நம்ம வெண்பா குட்டி போயிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட வந்து சொன்னால் இது வந்து பெரிய பூகம்பரமாக வந்து வெடித்து அந்த ராஜேஸ்வரியை பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாதவளை வந்து ஆக்கிடுவாருங்க. இது நம்ம வெண்பா குட்டி எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சைலண்ட்டாக இருக்கு. இந்த ரஞ்சிதாவுமே பார்த்திங்கன்னா வெண்பா உனக்கு வந்து வயிறு பசினா இங்கேயே வந்து சாப்பிடு, மற்றபடியெல்லாம் வந்து வேறு கதையெல்லாம் வந்து பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வெண்பா குட்டியை வந்து மிரட்டிடுறாங்க. அதுக்காக எனக்கு சாப்பாடுமான ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நம்முடைய வெண்பா குட்டி வந்து ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி ரொம்பவுமே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி மல்லியம்மாவை வந்து சாப்பிட மறுபடியும் கூப்பிடலாமா என்ன அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. சரி டாடாவை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா கூட்டி போயிட்டு டாடா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கொடுத்து எனக்கு சாப்பாடு வேண்டாம் வெண்பா நீ மட்டும் போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்முடைய வெண்பா வந்து சாப்பிடாது இன்னுமே வந்து நமக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என் பொண்ணை வந்து இந்த வீட்டில் வந்து கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட போகிறாருங்க. நம்முடைய மல்லி மாதிரி வந்து வெண்பா வந்து யாருமே வந்து பார்த்துக்க மாட்டாருன்றத வந்து அப்போயாவது வந்து புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா வர வர வந்து கொழுப்பு ஓர வந்து போயிடுச்சிங்க. நம்முடைய மல்லியை வந்து கொடுமைப்படுத்துறதும் நம்முடைய விஜயோட உயிராக இருக்கிற வெண்பா குட்டியும் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து எப்பவுமே வந்து மல்லி அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுனால வந்து அதனாலேயே அந்த நம்முடைய வெண்பா மேலே வந்து அவ்வளோ கோபத்தில் வந்து இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா வந்து வைக்க போகிறாங்க ஆப்பு. ஏன்னா நம்மளுடைய மல்லி மேலே பற்றின அடுக்கடுக்காக வந்து பொய்யை சொல்லிட்டு நம்மளுடைய மல்லியை வந்து எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து நம்மளுடைய ராஜேஸ்வரிக்கு இந்த ரஞ்சிதாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அப்போ வந்து நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா வந்து கூடிய சீக்கிரமே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வரப்போகிற எபிசோடில் இதை நடக்க போகுது.